ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ சொல்ல போகிற கதை படத்தோட ரிவ்யூலாம் இல்லை. இது என்னோட ஓன் கிரியேட்டிவ் ஸ்டோரி. இந்த கதையை நான் ஒரு நாவலாக எழுதியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையோட டைட்டில் காதல் சனா. காதல்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க. சனானா அழகு. காதல் ஒரு அழகானது. காதலை போலவே இந்த கதையும் அழகாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சக்தி சிவா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. சிறிது நேரம் மௌனமாக இருந்தோம். பின் எப்போதும் போல் பேசத் தொடங்கினோம். சரி சக்தி, உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டேன். ஏன், எதுக்கு கேட்குற? இல்லை, நியூ இயருக்கு உனக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன், அதான் கேட்டேன் என்று நான் கேட்க, அதற்கு அவளும் எனக்கு பிடிச்ச எதையும் உன்னால் செய்ய முடியாது என்று கூறினாள். அப்படி என்ன அவளுக்கு பிடிக்கும் என யோசித்தேன். அவளிடம் கேட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, உனக்காக அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் என்று ஆணவமாக கூறினேன். அதற்கு அவளோ, நான் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களால் செய்யவும் முடியாது, வாங்கி தரவும் முடியாது என்றாள். அந்த நிமிடம் எப்படியாவது அவளுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது. மீண்டும் மீண்டும் கேட்டேன், என்னால் முடியுதோ இல்லையோ, நீ சொல்லு, உன் ஆசைகள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் என்றேன். சிறிது நேரம் யோசித்தாள். பின் சொல்லத் தொடங்கினாள். அவளின் ஆசைகளையும் பிடித்த விஷயங்களையும் கேட்ட பின் மனம் சற்று தடுமாறியது. நிஜத்தில் இருந்து தப்பிக்க அவள் கற்பனை உலகை உருவாக்கி வாழ்கின்றாள் என்பதை அறிந்தேன். அவளின் ஆசைகளும் பிடித்ததும் காசோ ஆடம்பர வாழ்க்கையோ அல்ல. காயம், வலி, பிரிவு, துரோகம், உறவால் உண்டாகும் வேதனை, இது எதுவும் இல்லாமல், யாரும் தொந்தரவு செய்யாமல், யாரையும் தொந்தரவு செய்யாமல், ஓர் அமைதியான இடத்தில் இயற்கையோடு வாழும் ஒரு அழகான வீடு. தனிமையில் தன்னை மறந்து வாழும் அமைதியான வாழ்க்கை. யாரும் வீழ்த்தி விடாமல், அந்து விழாமல், நட்சத்திரத்தில் ஊஞ்சல் கட்டி ஒரு ஆட்டம். உலகம் குறுகி இருக்கும் இடத்தில் இருந்தே வேறு இடத்திற்கு ஒரு அடி எடுத்து வைத்து போகும் அளவிற்கு உயர்ந்த மனிதனாக தோற்றம். நீடிக்கும் பாதையில் முடியாத ஓர் தொலைதூர பயணம். உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொள்வேன் என்பார்கள். அவளுக்கோ அந்த உள்ளங்கையில் தூங்க வேண்டும் என்ற ஆசை குட்டியாக மாறி. அவள் ஆசைகளையெல்லாம் சொல்லி முடித்த பின் என்னிடம் கேட்டாள், இதெல்லாம் கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமாக தோணுதில்ல என்று. ஆனால் அப்படி இல்லை. அவள் ஆசைகள் பிறருக்கு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாம். ஆனால் எனக்கோ அவள் படும் கஷ்டம்தான் தெரிந்தது. அவளின் இந்த ஆசைகள் இப்போது தோன்றியது அல்ல. குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த ஆசைகள் இருந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அவள் இந்த நிகழ்காலத்தை விரும்பவில்லை. சிறுவயதில் ஏதோ ஒரு நாள் அவள் உருவாக்கிய உலகையே விரும்புகிறாள் என்பதை அறிந்தேன். என்னால் மேற்கொண்டு இதை பற்றி அவளிடம் பேச முடியவில்லை. தடுமாறினேன். பேச்சை மாற்றினேன். சரி சக்தி, உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு என் ஃபேமிலியை பிடிக்கும். எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். நான் கேட்குறது, குடும்பத்தை தாண்டி யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவளோ சற்றும் யோசிக்காமல் உன்னை பிடிக்கும் என்றாள். இப்படி சொல்லிவிடுவாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தும் சந்தோஷத்தில் சிரித்து கொண்டே, என்ன பிடிக்குமா? ஏன், எதனாலன்னு தெரியலை, ஆனால் உன்னை பிடிக்கும். யாரும் என் மேலே இவ்வளவு பாசம் வச்சது இல்லை. ஆனால் நீ என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க, என்னை நல்லா பார்த்துக்கிற என்று அவள் சொல்ல, நானும் சந்தோஷத்தில் நிஜமாவா என்றேன். ஆமாம், இந்த 2020 எனக்கு பிடிச்ச ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான் என்றாள். அடுத்தடுத்த எபிசோடை தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.